இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி இன்றைய நாளின் இறை வார்த்தையை குறித்து தியானிப்போம். இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்ல போகிற காரியங்கள் என்ன, இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உள்ளபூர்வமாய் உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரை பேசும் அடியே நான் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது போல ஒரு குழந்தைக்குரிய மனப்பான்மையோடு ஆண்டவரிடம் நாம் கேட்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆண்டவரே என்னோட பேசுங்கள் என கேட்கிற போது நிச்சயம் பேசுவார். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கேட்க செவியுள்ளோராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற வார்த்தையின் பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தினருக்கு நான் சொல்லுகிறேன். உள்ளத்திலே ஆர்வமும் ஏக்கமும் ஆசையும் கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாஞ்சையோடு என் வார்த்தைகளை கேட்க வந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவரும் விருப்பத்தோடு வாஞ்சையோடு நம்மோடு பேச காத்திருக்கிறார். ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாக என்னிடம் பேசும். உமது வார்த்தை எனக்கு வாழ்வு தரும். நான் வாழுகிற வாழ்க்கையானது உமக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாற வேண்டும். அதற்காக எங்கு நிற்கிறேன். என்னோடு பேசும் அடியவன் நான் கேட்கிறேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முதல் ஆதாம், கடைசி ஆதாம் என்று இரண்டு ஆதாம்களை சுட்டி காட்டுகிறாங்க. சரியா? முதல் ஆதாம் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் இல்லைங்களா? கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து. ஒரு பங்கில் சமீபத்தில் ஒரு பங்கில் போய் பிரசங்கம் கொடுத்துட்டு ரெண்டு வார்த்தை கேட்டால் ஒருத்தர் வாய் திறக்க மாட்டுறாங்க. நம்ம பங்கில் எல்லாரும் பதில் சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நான் அப்போ தான் யோசனை பண்ணேன். பக்கத்து பங்கில் தான், என்னடா இது இவ்வளோ பெரிய பங்கு, ஒன்று கேட்டாலும் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டாங்களே. அப்போ நினச்சிக்கிட்டேன் உங்களை. ஓகே, நான் கேட்குற போது நீங்கள் பதில் சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ சொல்வீங்களா கடைசி ஆதாம் யார்? இயேசுக்கு சந்தோஷம். ஓகே, இந்த இரண்டாம் வாசகம் சொல்லுது. சரிங்களா? முதல் ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவன். சரிங்களா? அந்த ஆதாம் வழியில் வருகிற ஒவ்வொருவரும் மண்ணை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? பாருங்கள், மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர், விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருக்கணும். சரிங்களா? சிந்திச்சு பாருங்க, நாம நம்முடைய அப்பாவுடைய சாயலை எப்படியாவது வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? முக ஜாடையில் இருக்கும். பிறப்பிலிருந்தே நம்ம அப்பா ஜாடையில். ஒருவேளை அப்பா ஜாடை இல்லைன்னாலும் நம்முடைய செயல்கள், நம்ம பேச்சுவார்த்தைகள், நடத்தைகள், என் நடை கூட சில சமயங்கள் அப்பாவையே பிரதிபலி. ஏன் அப்பா மாதிரி நடந்து போகிறான்னு சொல்கிறதுக்கு சிலர் சொல்கிறது உண்டு. நான் என் அப்பாவை கண்ணால் பார்த்ததே இல்லை, இறந்து போயிருக்கலாம், இருந்தாலும் மற்றவங்க சொல்லும்போது நீ அப்பா மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னது உண்டு. உண்மையிலும் அது உண்மைதான். சரி, நாம் வேண்டாம் நினச்சாலும் சில விஷயங்களை நம்ம எப்படி பண்ணுவோமா, நான் அப்பா மாதிரியே நம்ம செய்வோம். சரி, நானும் தனிப்பட்ட விதத்தில் சிந்திச்சு பார்த்துக்கிறேன். சில விஷயங்கள் என் அப்பா மாதிரி நான் நடந்துக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னை அறியாமல் அப்படி தான் நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். சரி, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடக்குதா நடக்கலையா? அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அப்போ தான் நம்ம அந்த அப்பாவுக்கு பிறந்திருக்கோம். சரிங்களா? இப்போ இன்னொரு கேள்விக்கு பதில் தெரியணும். மனுஷனாங்க நாம், சரிங்களா, யதார்த்தமாக இயற்கையாக ஏன் கொஞ்சம் சுயநலத்தோடவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், சுயநலத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கோம்? யோசனை பண்ணியிருக்கீங்களா? என்னதான் நாம் பக்தி விசுவாசத்தில் வசந்திருந்தாலும் சுயநலங்கிறது இயற்கையிலேயே இருக்குது. எதனால்?
இல்லாமல் இருக்கா? இல்லைங்க, நான் சுயநலம் ஒரு துளி கூட கிடையாது, சுயநலம் கிடையாது. மற்றவங்கள தான் முன்னிலைப்படுத்துவேன், அடுத்து கடைசியில் தான் நான் அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. எவ்வளோ பக்திமானாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்த தான் யார், தனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், தனக்கு போனது தான் தானமும் தர்ப்பணுங்கிற மாதிரி தன்னை மையப்படுத்தி கொஞ்சம் சுயநலத்தோட எல்லா மனிதர்களும் இருப்பது இயற்கை யதார்த்தம். இதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஏன் அப்படின்னா சரி, ஏன்னா நாம் மண்ணிலிருந்து பிறந்தவர்களாக, நாம் இந்த முதல் ஆதாமிலிருந்து வந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். சரிங்களா? அந்த ஆதாமின் வழி வந்தவர்களாக மண்ணிலிருந்து பிறந்தவர்களாக இருக்கிறனால இப்படிப்பட்ட மண்ணை சார்ந்த இயல்புகள் இருக்கிறது என்னவா? இயற்கை யதார்த்தம். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். சரிங்களா? ஏன் கூட்ட இவ்வளோ சுயநலமாக இருக்கு? அதுதான் யதார்த்தம், வேற வழி அல்ல. சரிங்களா? ஏன் இயற்கை அப்படின்னா ஒரு மனிதனது பிறப்பு அப்படித்தான். நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம்? நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமும் வந்ததுக்கான காரணமே சுயநலம் தான். சரிங்களா? ஒரு ஆணிடம் இருந்து தான் ஒரு பெண்ணின் வழியாக ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு வருது. லட்சக்கணக்கான விந்தணுக்களை உதறி தள்ளிவிட்டு ஒரே ஒரு விந்தணு தாயினுடைய கருப்பைக்குள் நுழைந்து ஒரு குழந்தையாக உருமாறு. அப்போ லட்சக்கணக்கான மற்றவங்களை எல்லாம் அடித்து துரத்திட்டு ஒன்று மட்டும் சுயநலமாக ஃபாஸ்ட்டாக வந்து சரிங்களா ஒரு குழந்தையாக மாறினது தான் நீங்களும் நானும். ஒருவேளை அது கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்துச்சுன்னா நம்மளுடைய அண்ணனோ அக்காவோ தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஆகையினாலும் சுயநலத்தோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்குள்ளே வருது. அதுதான் இயற்கை, அதுதான் மண்ணை சார்ந்த விஷயம். இது இருக்கக்கூடாதுன்னெல்லாம் முடியாது, இது யதார்த்தமாக எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்று 2ஆம் வாசகம் சொல்றது, மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இதுவும் யதார்த்தம் தான். நாம எப்பவுமே மண்ணை சார்ந்தவர்களாக இருந்து அழிஞ்சிட வேண்டாம். விண்ணை சார்ந்தவரது சாயலையும் நாம வச்சு, யார் விண்ணை சார்ந்தவர்? கிறிஸ்து இயேசு. அவருடைய சாயலையும் நீங்க கொண்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினால் சரிங்களா திருப்பொழிவு பெற்றவர்களாக, கிறிஸ்துவினால் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். தயவு செய்து கிறிஸ்துவை தாங்கியவர்களாக அவரை வெளிப்படுத்தக்கூடிய சாயலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டு, மற்றவங்க உங்களை பார்க்கும்போது ஈவன் அல்லது ஈவல் தன் தந்தையை போலவே இருக்கிறான்னு சொல்வது பெருமை அல்ல, மாறாக ஈவன் அல்லது ஈவல் கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுகிறாள் என்று சொல்லுகிற போதுதான் நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிய இறைவனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இருங்க. சரி, உங்கள் மண்ணக தந்தையை மாத்திரமே பிரதிபலிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை, எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்த போறதே இல்லை. இந்த உலகம் பாராட்டிட்டு நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடிடாது. ஆமா அப்பா போல இருக்கா, யதார்த்தம், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையை பிரதிபலிக்கிற போது இந்த உலகம் உங்களை பெருமையாக, இறை தந்தை மகிழ்ச்சி அடைவார். இதை மட்டும் நாம மனசுல வச்சுக்கணும். இப்போ யோசனை பண்ணுங்க, முதல் ஆதாம் போல நான் இருக்க போறேன்னா 2ஆம் ஆதாம் கடைசி ஆதாம் போல நாம் இருக்க போறோமா? கடைசி ஆதாம் யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியுமா? யாரால முடியும்? யாரால முடியும்? நம்மனால முடியும். ஒரு கிறிஸ்தவனால கட்டாயம் அதை பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்துவனுடைய சாயலை நம்முடைய இந்த வாழ்க்கையில நாம பிரதிபலிக்க, அடுத்தவர்கள் அதை பார்த்து ஆமா இந்த மனிதன் உண்மையாலும் மெய்யாலுமே ஒரு கிறிஸ்தவனாக என் மத்தியில் வாழுகிறான்னு மற்றவங்க சொல்ற மாதிரி நம்மளால வாழ முடியுமா? கட்டாயம். ஒருவேளை வாழ முடியாம போகுது அப்படின்னா, அதுல நாம தவறுகிறோம் அப்படின்னா அது காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நம்மளை பார்த்து யாரும் இந்த மனுஷன் நல்ல கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உனக்குள்ள நான் கிறிஸ்துவ பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது காரணம் என்னவா இருக்கும்? நம்முடைய சுயநலம் இருந்துட்டு நம்முடைய கடின உள்ளமா தான் இருக்கும். உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டை இப்படிப்பட்ட விதிகளை, நெறிமுறைகளை, சட்டங்களை மோசேஸ் வகுத்து கொடுத்திருக்கிறார், சொன்னார் இல்லையா இயேசு கிறிஸ்து. ஆக நாம கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் போகிறதுக்காக நம்முடைய கடின உள்ளம், அந்த கடின உள்ள போகணுமா வேணாமா? கொஞ்சம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஸோ கடின உள்ள போனோன்னா நாம் மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட கேட்போம், கல்லான இதயத்தை எடுத்து விடு, கனிவான உள்ளத்தை எனக்கு தான். கேட்போமா? கல்லான இதயத்தை எடுத்து விடு,
கொஞ்சம் கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. என்னையே நாங்கள் மறக்கவிடு. என்னையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏழையோர் துன்பம் நினைக்க வீடு. ஓகே, நல்லா பாடுறீங்க. மறுபடியும் பாட சொல்லுவேன். சரி, சூப்பர். இப்போ சிந்திச்சு பார்ப்போம். கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். லிசன் பண்றீங்களா? லிட்டில் தெரேசா கவனிக்கிறீங்களா? கவனிச்சா நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுநாதர் சொன்னது போல் உங்கள் பகைவரிடம் அன்பு கூர். நம்மகிட்ட என்கிட்ட பகைவரே இல்லைங்க. யாராவது சொல்ல முடியுமா? கஷ்டம். சரிங்களா? இயேசுநாதருக்கு பகைவர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்களா? இயேசுநாதருக்கு பகைவர்கள் இருந்தாங்களா? சொல்லுங்க. கிறிஸ்துவை பகைவராக பலர் பார்த்தாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு பகைவர்கள். கிறிஸ்து யாரையும் பகைவரா பார்க்கல. சரி, விரோதிகளா, ஐயோ இந்த மனுஷன் வந்துட்டானே அப்படின்னு யாரையும் நினைக்கல. சரிங்களா? யோசனை பண்ணி பார்ப்போம். இவனா திரும்பவே கூடாது, ஐயோ பக்கத்துல கொண்டு எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்லாம் நினைக்கல. சரிங்களா? ஆனா இயல்பா நடக்கும். கிறிஸ்துவுக்கு பகைவர்கள் இல்லை. ஆனால் அநேக பேர் அவரை ஒரு பகைவராக, எதிரியாக பாவித்தார்கள். அவர்களை கிறிஸ்து பகைவராக பாவிக்கல. இப்போ நாம யோசனை, எனக்கு பகைவர்கள் உண்டா? இருக்கலாம். நான் விருப்பப்படலனால எனக்கு பகைவர்கள் இருக்கலாம். ஆனா நான் அவர்களை பகைவர்களாக பார்க்கிறேன்னா? சரிங்களா? இல்லையா? இது நாம தான் தீர்மானிக்கணும். இந்த தீர்மானம் சரியாக இருக்கும் பட்சத்துல, நான் சரியான புரிதலோடு எனக்கு முன்பாக எழுகிற பகைவர்களை எப்படி பார்க்க போறேங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா கிறிஸ்து கட்டாயம் ஜெயிப்பார். ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்துவை யாரால தோற்கடிக்க முடியும்? நம்மளால மாத்திரம்தான். சாத்தானால கூட முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனால நிச்சயம் கிறிஸ்துவை தோற்கடிக்க முடியும். நான் ஒரு கிறிஸ்தவன். சரிங்களா? கிறிஸ்துவின் பெயரால திருமுழுக்கு பெற்ற, தூய ஆவியால, தண்ணீராலும் நெருப்பினாலும் தூய ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்ற என்னால கிறிஸ்துவ என்ன பண்ண முடியும்? தோற்கடிக்க முடியும். அப்போ தோற்கடிக்க போறேன்னா, ஜெயிக்க போறேன்னா, கிறிஸ்து சொல்லுகிறார் என்ன பண்ண போற? சரிங்களா? இன்றைய வாசகத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது, உங்கள் பகைவர்களை நேசியுங்க, அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். நாம யாராவது விருப்பப்படுவோமா? எனக்கு இன்னைக்கு நிறைய பகைவர்களை கொடுங்க கடவுளேன்னு வேண்டிப்போமா? வேண்டிக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நமக்கு பகைவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நமக்குன்னு பிறந்து வந்தாங்களா பகைவர்களா? இதோ இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு பகைவர்களா மாறி அவங்க முன்னால போய் அவங்கள டார்ச்சர் பண்ணணும்னு யாராவது விருப்பப்பட்டு வந்தாங்களா? இல்லை, யாருமே வரல. பின்ன ஏன் நமக்கு பகைவர்கள் உருவானாங்க? யார் உருவாக்கியிருப்பா பகைவர்களை? நான் தனிப்பட்ட விதத்தில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். குறிப்பா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் சொல்லணுங்கிறதுக்காக நான் நேற்றெல்லாம் யோசனை பண்ண, அதிகாலையில் அந்த விஷயங்கள் எனக்கு புலப்படுது. வேற ஒன்றும் இல்லை. பகைவர் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணும்போது அந்த விஷயங்கள், பகைவர்களை இறைவன் தான் அனுப்புகிறார். பகைவர்கள் யாரும் நமக்குன்னு உருவாகி வரதில்லை. இறைவன் அனுப்புகிறார். நீ வேணும்னாலும் வேண்டானாலும் பகைவர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஊரில் எனக்கு ஐயோ இவ்வளோ அடுத்த ஊருக்கு போவோம், பகைமையே இருக்காதுன்னா அங்கேயும் பகைவர்கள் இருப்பாங்க. எங்கே போனாலும் பகைவர்கள் உருவாகிட்டே இருப்பாங்களே, என்ன பண்ண போற? சரிங்களா? நீங்கள் நடந்து போறீங்க, உங்கள் பாதையில் கற்கள் விழுகிறது, என்ன பண்ணுறது? அந்த கற்களை என்ன செய்யறது? ஒன்றா எடுத்து போடணும், இல்லை நகர்ந்து போகணும், ஏதோ ஒரு. ஆனால் போகிற வழிகள்லாம் கற்கள் உழுதுகிட்டே தான் இருக்கும். ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ கற்கள்? ஆண்டவர் போட்டுக்கிட்டே தான் இருப்பார். எங்கே போனாலும் பகைவர்களை உங்கள் கண் முன்பாக அனுப்பி கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் தான் எய்தவர். உங்கள் முன்பாக வந்து விழுகிற கற்கள் எல்லாம், அம்புகள் எல்லாம் எய்யப்பட்டவனால வந்தது தான். அம்புகளை கோச்சிக்க முடியுமா? ஏன் அம்பு இவ்வளோ ஷார்ப்பாக வந்து என்னை குத்துற? எனக்காவது யாராவது கோச்சிப்பாங்களா? அம்பு எய்தவன் மீது தான் குற்றம். ஆக சப்போஸ் நம்மளால கடவுளை கோச்சிக்க முடியும்னா தைரியமாக கோச்சிக்கலாம். கவனிக்கிறீங்களா? பகைவரை
பகைவர்னால என்னால் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பகைவர் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா பகைவர்களை கோச்சுக்கிறதுனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எய்தவன் ஒருவன் இருப்பான், அவனை தான் கோச்சுக்க முடியும். நீ எய்தவனை கோச்சு பாருங்க. யோசனை பண்ணியிருக்கீங்களா? இது மாதிரி நாம் காலம் ஃபுல்லாக இவன் ஏண்டா வந்தான்னு யாரை கோச்சுப்போம்? பகைவர்களையே கோச்சிட்டு இருப்போம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவங்க நம்ம வாழ்க்கையில் வராமல் கூட போயிருக்கலாம், சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கடவுளை அனுமதிச்சார். எதுக்காகனா நம்முடைய நன்மைக்காக நம்மளை அனுமதிக்கிறார். அவர்களை நாம் பக்குவப்படணுங்கிறதுக்காக அனுமதிக்கிறார். சரிங்க, நம்ம பக்குவப்பட்டு கடவுள் பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ணி அவர்கிட்ட காண்பிக்கணும், நம்மக்கிட்ட நாம் காண்பிக்கணும். இந்த 2 காரியத்துக்காகத்தான் பகைவர்கள் அனுப்புகிறார். கண்ணு, நான் உனக்கு இவ்வளோ பகைவரை கொடுக்குறேன், எதுக்காக? உன்னுடைய நன்மைக்காக. நீ உண்மையிலுமே என்னுடைய பிள்ளை என்பதை நீ உணர்ந்து வாழ்வதற்காகவும், ஆமா சாமி நான் உங்களுடைய அன்பான பிள்ளைங்கிறது எங்கிட்ட காண்பிக்கிறதுக்காக தான் நான் பகைவனை அனுப்பினேன். முதல் வாசகம் வாசிச்சிங்களா? என்ன 2 பேர்? யார் 2 பேரை பார்க்குறோம்? தாவீதையும் சவுலையும் பார்க்குறோம். சரிங்களா? சவுல் அரசனாக மணிமுடி ஏற்கிறான், ஆனால் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறான், கடவுளுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யலை. ஆக அவன் இருக்கும்போதே கடவுள் தாவீதை அருட்பொழிவு செய்து வைத்துக் கொள்கிறார். அவன் முன்பாக தாவீதை வசதி கொண்டே வருகிறார். சரிங்களா? தாவீது உயர உயர சவுலுக்கு அது என்ன கொடுக்குது? பொறாமையை கொடுக்குது, கோபத்தை கொடுக்குது. சவுலோடும் கடவுள் இருந்தார், சவுலையும் வெற்றி பெற செய்தார். ஆனால் அடுத்தவனது வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிற போது கடவுள் அவன் பக்கம் நிற்கல, தாவீது பக்கம் நிற்கிறாரு. சரிங்களா? தாவீதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை மறுபடியும் கொடுங்க? தாவீது, நீ எனக்கான பிள்ளையா உருமாற வேணும். சரி, நீ உணர்ந்து வாழ வேண்டும். என்னால் அருள் பொழிவு பட்டவங்கிறத நீ உணர்ந்து வாழணும். அதுக்காக இவ்வளோ பிரச்சனையை சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறான், நாட்கள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கிறான். தாவீதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு அரசன் துரத்தினால எப்படி துரத்துவான்னு நினச்சி பாருங்க. சரிங்களா? மூளை முடுக்கெல்லாம் துரத்துறான். சரிங்க, டயர்டாகி ஒரு குகையில் தூங்கும்போது தான் என்ன பண்ணுற, இன்னைக்கு நிகழ்வு நடக்குது. சரிங்களா? கூட இருக்கிறவன் சொல்கிறான், போய் அவரை ஒரே குத்தி நிலத்தோட புதைச்சிட்டுமா, கொண்டு போட்டலாமா? சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு. வேண்டாம், அவர் மீது கை வைக்கிறது தப்பு. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அவர் அருகாமையில் இருக்கிற அவரது ஆடைகளை எடுத்துகிட்டு வந்துடுவோம், வாளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை பண்ணுவோம். போய் அவரை கொல்லாமல் விட்டுட்டு தனியாக நகர்ந்து வந்து, சரிங்களா, வேற ஒரு மலை மீத ஏறி நின்று அரசரை அழைத்து சொல்லுகிறார். சரி, ஆண்டவர் உங்களை என்னிடம் ஒப்படைத்தார், அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் அழைப்பொழுது செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை. அரசரே, உங்களை என் கையில் கடவுள் கொடுத்தாரு, ஆனால் நான் உங்களை ஒன்றும் செய்யலை. சரிங்க, ஆண்டவர் பாருங்க, நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப இந்த காரியத்தை எங்கிட்ட ஒப்படைத்தாரு, ஆனால் நான் செய்யலை. ஏன்னா நான் கடவுள் பிள்ளை. யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம மனசு துடிச்சிட்டே இருக்கும். நம்மளை பகைக்கிறவர், நம்மளை வெறுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம், கெடுத்துடலாம், குட்டிச்சவர் ஆக்கிடலாம், பழி வாங்கிடலாம். மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அமையும் போது நம்மளால செய்ய முடியாமல் போகும். சரி, முடிஞ்சதுன்னா செஞ்சிடுவோம். ஆனால் முடியாமல் போகும்போதும் கூட மனசு அங்கலாய்ச்சிட்டே இருக்கும். இதை பண்ணியிருக்கலாமே, அவங்க அழிச்சிருக்கலாமே. ஆனால் இயல்பாக நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே வாழ்ந்து வந்ததுக்கு பிறகாக ஒரு மனுஷனால் இன்னொரு மனுஷனை அழிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வேலை பார்த்துட முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ தன்மை அப்படிப்பட்ட தன்மை. சரிங்களா? மற்ற மனிதர்கள் செய்வார்களோ என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு கிறிஸ்தவனால் கொடுமையை கெடுதலை நினைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துடாது. ஆனால் மனசு பதபதிச்சுட்டே இருக்கும். என்ன, அவனை பண்ணியிருக்கலாமே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, அவரை பற்றி கெடுதலாக 4 வார்த்தை பேசியிருக்கலாமே அப்படின்லாம் துடிக்கும். வேண்டாம். சரிங்களா? வேண்டவே வேண்டாம். அதை ஏன்னா நாம் கடவுளிடம் ப்ரூவ் பண்ண போகிறது என்னன்னா, கடவுளை நான் உங்களுடைய பிள்ளை, இவ்வளோ தான் ப்ரூவ் பண்ணணும். நான் அவனை அழிச்சிட்டேன், அவனை கெடுத்துட்டேன், அவன் குட்டிச்சவர், அதெல்லாம் இல்லை. ஆண்டவரே, நான் உன்னை பிள்ளைன்னு ப்ரூவ் பண்ணணும். என் பகைவனை இப்போ அவனுக்கு அழிவை உண்டாக்கிட்டேன், அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு கடவுள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என் பகைவனுக்கும் நன்மை செஞ்சேன் அப்படிங்கிறத மாத்திரம்தான் கிறிஸ்து எதிர்ப்பாங்க. இதை செய்ய முடியுமா? ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாட்களில் இதை கடைபிடிக்க முடியுமான்னு மாத்திரம் சிந்திச்சு பார்க்கணும். சரிங்க, யோசனை பண்ணுங்க.
ஓகே. ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பகைவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருப்போம். எதுக்காகனா நம்மளை நாம் பியூரிஃபை பண்ண, நம்மளை நம்ம சுத்திகரித்து கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள இறைவன் அனுப்பி கொண்டே இருப்பார். ஒருவேளை நம்ம பகைவர்களை சரியாக ட்ரீட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நன்மை செய்து நாம் யாருன்னு வெளிப்படுத்தி விட்டோம், எனக்குள்ள இருக்க இயல்பான இறை சாயலை நாம் காண்பிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகாக இறைவன் ஒருபோதும் நம் முன்பாக பகைவர்களை அனுப்ப போகிறது. சிந்திச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கூட சில சமயங்களிலே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மூப்பர்களையும் பார்த்தெல்லாம் சொல்ல, ஐயோ உங்களுக்கு கோவத்தில் 4 வார்த்தை பேசியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஆனால் பாருங்க கடைசி கட்டத்தில், சரிங்க, கடைசி கட்ட சிலுவையில் தொங்கி அவ்வளோ அடி உத ரத்தம் வலி வேதனையில் இருக்கும்போது, எத்தனையோ பேர் கீழே நின்று அவமானமாக பேசும்போது அவர் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை, சபிக்கிற வார்த்தையை, ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொன்னாரா? வலியின் உச்சத்தில் தான் நம்ம சாபமெல்லாம் விடுவோம், சும்மா இருக்கிறது போடாச்சு போன்னு சொல்லிடுவோம். ஆனால் வலியின் உச்சத்தில் இவங்க இப்படி போனால் என்ன அப்படின்னு நினைப்போமா இல்லைங்களா? கஷ்டம். ஆனால் கிறிஸ்து தொங்கு கொண்டிருக்கிற வேளையில் அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரலையே. ஏன்? சரிங்களா? அவர் ஓடிக்கொண்டே இருக்கிற போது கூட தன்னை வெறுக்கிறவர்கள், சரிங்களா, இந்த மனித குலத்தை கெடுக்கிறவர்களை பார்த்து 2-3 வார்த்தையை பேசியிருக்காரு. ஐயோ கேடு உங்களுக்கு, சரி, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே திட்டிருக்காரு. ஆனால் ஏன் இவ்வளோ துன்பத்தில் ஒரு வார்த்தை திட்டலை? வேற ஒன்றும் இல்லை. திட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நாம் அவரை என்ன சொல்லியிருக்க மாட்டோம்? கடவுள்னு கும்பிட்டு இருக்க மாட்டோம். எனது ஆயன்னு சொல்லியிருக்க மாட்டோம். இவர் தான் என் வழிகாட்டி நீங்களும் நானும் சொல்லியிருக்க மாட்டோம். இந்த உலகம் முழுவதும், ஏன் பிற மத சகோதர சகோதரிகள் கூட இவரை ஒரு நல்ல மனிதனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. சரி, இன்னைக்கும் எல்லோரும் இவரை வசதியாக பார்க்குறாங்கன்னா என்ன காரணம்? இந்த நிலையிலும் கூட ஒரு மனுஷனால் அடுத்த மனுஷனுக்காக ஜெபிக்க முடியுமா? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறார். தந்தையே இவர்களை மன்னியும், ஏன்னா இவர்களை செய்யறது என்னன்னு அறியாம செய்கிறார். இப்படிப்பட்ட ஜெபத்தை சொல்ல முடியுமா? சொன்னார் பாருங்க, ஒத்த மனுஷன் சொன்னார், வேற யாருனாலையும் சொல்ல முடியல. இந்த ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியாதுன்னு நினைச்சுதான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, இவரை வசதியா பார்க்குறாங்க, வேற எதுக்காக இல்லை. சரிங்க, இவர் ஒரு உயர்ந்த மனிதர்னு எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கு காரணம், நாம் அவரை கடவுளாக வழிபடுறதுக்கு காரணம், நம்மளால முடியாதது அவர் செய்கிறாரு. துன்பத்தின் உச்சியிலும் யாரையும் சபிக்காமல் இருக்கிறாரு, மற்றவங்களுக்காக ஜெபிச்சு கொள்கிறாரு, பகைவர்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. இதுதான். இதை நம்மளால செய்ய முடியுமா? சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? ஒருவேளை முடியல அப்படின்னா அது காரணம் என்ன? நம்மளுடைய கடினமான உள்ளம்தான். மறுபடியும் தான். சரிங்களா? ஒருவேளை துன்பத்தின் உச்சியிலும் கூட, துன்பத்தின் அதீத வேதனையிலும் கூட பிறரை என்னால் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற நிலை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய கடின உள்ளம்தான். போன வருஷம் சொன்னேன்ல, ஒரு 80 வயசு பாட்டி இறக்குற தருவாயில் கூட தன் கணவனை என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்டயும் சொன்னாங்க. சரி, என்னால் அவரை மன்னிக்க முடியாது. காரணம் முன்னால் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் தன்னை எப்படி ட்ரீட் பண்ணாரு. சாகிற தருவாயில் கூட மன்னிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கடவுள் அவரை கூட்டு கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் உட்கார வைப்பாரா? வைக்க மாட்டார். சரி, நம்மளாலே சில சமயங்களில் சாகிற தருவாயில் கூட சிலரை மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டேங்கிற அபிப்பிராயத்தோடு இருந்தோம்னா அது நம்மளுடைய கடினமான உள்ளம்தான். அது போகாத வரைக்கும் நிச்சயம் நமக்கு விமோச்சனம் இல்லை. சரி, நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. மன்னித்தால் மாத்திரம்தான் மன்னிப்பு கிடைக்கப்படும். ஆக வேண்டிப்போம், கடவுளை என்னிடம் இருக்கிற கடினமான உள்ளத்தை எடுத்துருங்க. கல்லான இதயத்தை எடுத்து வீடு, என்னை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. கல்லான இதயத்தை எடுத்து வீடு, என்னை கனி உள்ள நெஞ்சுடன் வாழ வீடு. எம்மையை நாங்கள் மறக்க வீடு, எம்மையை நாங்கள் மறக்க வீடு. கொஞ்சம் ஏழையோ நினைக்க வீடு. கடைசியா ஒரு விஷயம்,
கிறிஸ்துவால திருமுழுக்கு பெற்றிருக்கிற, தூய ஆவியால திருமுழுக்கு பெறப்பட்டிருக்கிற நானும் பிறரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னா நான் எதுக்கு அந்த திருமுழுக்க வாங்கியிருக்கணும் இல்லைங்களா? எதுக்கு எனக்கு ஞானஸ்தானம்? என் பள்ளியில் படிக்கிற என்னுடைய நண்பன் கிறிஸ்தவர் இல்லாத என் நண்பன், அல்லது என்னோடு பணி செய்கிற கிறிஸ்தவர் இல்லாத என்னுடைய நண்பன், அவரும் நானும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறோம், ஒரே மாதிரி தான் செயல்படுறோம். அவரும் கோச்சுக்கிறார், நானும் கோச்சுக்கிறேன். அவரும் வெறுக்கிறார், நானும் வெறுக்கிறேன். அவரும் அடிக்கிறார், நானும் அடிக்கிறேன். நான் வாங்கின திருமுழுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கப்போ? யோசிச்சிருக்கீங்களா? சரி, இதை விட மோசம் என்னன்னா, நானும் திருமுழுக்கு பெற்றிருப்பேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் திருமுழுக்கு வாங்கியிருப்பான். நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவன், அவரும் கிறிஸ்தவர். ஆனால் 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய பொறாமை, போட்டி, சண்டை சச்ச, அது பகைமையின் உச்சமாக கடவுளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ யதார்த்தமாக கேட்டு பாருங்க, திருமுழுக்கு பெறாத இன்னொரு நபரும் அல்லது நானும் ஒன்று போலவே நடந்து கொள்ளுகிறோம்னா நான் பெற்ற திருமுழுக்கு என்ன வேல்யூ இருக்க போகிறது? தூய ஆவிக்கு என்ன இருக்க போகுது என்னிடம்? அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கார் என்னிடம்? யோசிக்கணுமா இல்லையா? கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்த என்ன லாபம்? சரிங்களா? பாவிகள் அதைத்தானே செய்கிறாயோ, கொடூரமான பாவியும் அது மாதிரி தான் நடந்துக்கு. நீங்கள் யாரை மிகப்பெரிய பாவி நினைக்கிறீங்களோ அவங்களும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்களும் சண்டையானா கறி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா? தான் பிள்ளைகளுக்கு சமைச்சு போடணும், ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. உண்மைதான். சரிங்களா? கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சுட்டு இருந்தா என்ன லாபம்? மற்றவங்களும் அதுதானே செய்கிறாங்க. நீ ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யக்கூடாது? ஒரு மாற்று யோசனை உனக்கு ஏன் வரக்கூடாது? அவங்கள போல நான் நடந்துக்கூடாதுன்னு ஏன் சிந்திக்கக்கூடாது? சிந்திச்சு பாரு. அவனும் கடன் கொடுக்குறான், நானும் கடன் கொடுக்குறேன். அவன் கடன் கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் இவன் எப்போ தருவான்னு காத்துக்கிட்டே இருக்கான். நாமளும் ஏன் அப்படி இருக்கணும்? இல்லையே, கிடைக்கும்போது சரிங்களா, அவனுக்கு கிடைக்கும்போது திரும்ப கொடுத்துட்டா போதும். எங்கே ஓடிட போகிறாங்க? அப்படியே கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தானே கடவுள் என்ன வச்சிருக்கிறார். சந்தோஷப்படுங்க. சரிங்களா? நான் கடன் கொடுக்கிற நிலையில என் கை வசதியாக இருக்கிறதே என்ன? அது ஆசீர்வாதம் தானே. இப்படி இல்லாமல் இப்படி இருக்கிறது ஆசீர்வாதமா இல்லையா? 1ஆம் தேதி யோசனை பண்ணோமா? மறந்துட்டீங்களா? 10 வரங்கள் கேட்டோமா இல்லைங்களா? ஆமா, இந்த கை வேணுமா, இந்த கை வேணுமா? இந்த கை கடவுள் இந்த கையில் வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த கையில் இருக்கும்போது ஏன் நாம் இப்படியெல்லாம் யோசனை பண்ணுறோம்? எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு இல்லை. இந்த கையிலேயே கடவுள் வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படும். கொடுக்கிற கரங்களை கொடுத்திருக்காருன்னு சந்தோஷப்படுறது நல்ல விஷயம். எனக்காவது வாங்குற நிலைமையில வச்சிருந்து நம்முடைய உறவினரையோ நண்பர்களையோ பார்த்து எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கொடுப்பியான்னு கேட்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம். வேண்டாம், அந்த கஷ்டத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். என்னைக்குமே கொடுக்கிற கரங்களை தான் கொடுப்பார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். சரி, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். நன்றி உணர்வோட எப்படி இப்போ நிலையில் இருக்குமோ அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது கடவுள் இன்னும் வாரி கொடுத்துட்டே தான் இருப்பார். ஆக திருப்பி கடன் கொடுத்தனே, ஏன் இன்னும் திருப்பி தரல? 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, கணக்கு போடாது. அவனுக்கு எப்போ கொடுக்கணும் இருக்குதோ அவன் சேர்த்து கொடுப்பான். சரிங்களா? நமக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்கிற நிலையில் அவங்க இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாகும். திரும்ப கிடைக்கும் நினச்சி கொடுத்தா அவன் மாத்திரம்தான் ஹெல்ப் பண்ணுவான். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் செஞ்சால் கடவுளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவார், கைமாறு கொடுப்பார். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாக அப்போ தான் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பீங்க. கடன் ஒரு 1000 ரூபா கடன் கொடுக்க முடிவு பண்ணியாச்சு, வந்துட்டாரு சொந்தக்காரரு, சரிங்களா, நண்பரோ 1000 ரூபா கொடுக்குறோம். ஒரு சின்ன செயல்பாடு தான், சரிங்க, தப்பு கிடையாது. நாம் மனசு என் நண்பருக்கு 1000 ரூபா கொடு. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், இது திரும்ப கிடைக்கும்னு நினைக்காம நீ கொடுத்தன்னா நீ என் பிள்ளையாக இருப்ப. இது எப்போ கிடைக்கும் எப்போ தருவாங்கிற யோசனையோடலாம் கொடுத்தன்னா நீ என் பிள்ளையாக இருக்க மாட்டேன். எதை செய்யலாம்? சந்தையா ஏம்மா பலனை எதிர்பார்க்காம கொடுத்துட முடியுமா? முடிச்சுதுண்ணா. சரிங்களா? அப்படிப்பட்ட மனசு நம்மகிட்ட இருக்கும்னா அப்போ கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் கடவுளுடைய மக்களாக இருப்ப, கடவுள் பிள்ளையா. ஏன்னா கடவுள் அதை தான் செய்கிறார், எதையும் எதிர்பார்த்து செய்யலை. பாருங்க, ஏன்னா அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். கடவுளே இல்லைன்னு அடித்து சொல்லி போராட்டம் பண்ணுறவனுக்கும் கடவுள் நன்மை தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. துரோகம் பண்ணி எல்லாத்துக்கும் கெடுதல் நினைக்கிற, எல்லாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற,
மற்றவங்களுக்கு போர் தொடுக்கிற எத்தனையோ பேருக்கும் கடவுள் நன்மை தான் செய்கிறாரு. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல இரக்கமுள்ளவராக. எல்லோர் மேலையும் மழை பெய்ய செய்கிறார், எல்லோர் மேலையும் சூரியனை உதிக்க செய்கிறார், யார் மேலையும் பாரபட்சம் காணும். அவர் இரக்கத்தோடு தான் நடந்து கொள்கிறார். நீங்களும் இரக்கத்தோடு நடந்து. யதார்த்தமான கேள்வி, நான் ஏன் அப்படி நடந்துக்கணும்? நான் ஏன் பகைவரை அன்பு செய்யணும்? என்னால் முடியாதுன்னு சொன்னால் கிறிஸ்து சொல்லுவார், உன்னுடைய கடவுள், உன்னை படைத்து அனுப்பின கடவுள் இதைத்தான் செய்ய சொல்லியிருக்காரு, அதனால பண்ணு. இதுக்காக மாத்திரம்தான் உலகத்துக்கு நீ வந்திருக்கிற, இதை மாத்திரம் செய்ய, வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நாம் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியாக நாம் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தால் மாத்திரம் அதுக்கு பதில் கிடைக்கும். சரிங்களா? கடவுள்கிட்ட ஒரு நாள் இந்த உலகத்தை நிறைவு செஞ்சுட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு போகும்போது நாம் செய்த செயல்களைத்தானே கணக்கில் எடுப்பார் இல்லைங்களா? அப்போது நான் என் பகைவரை மன்னிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா, நீ இன்னாரம் மன்னிக்கலையே, இன்னாரம் மன்னிச்சுட்டு வந்திருக்கலாமேன்னு கேட்கும்போது நான் போய் மன்னிச்சுட்டு வரேன்னு சொன்னால் விட்டுருவாரா? விட மாட்டார். சரிங்களா? லாசர் உவமையில் அதைத்தான் சொல்கிறாரு. அவனுடைய வாசல் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், பிச்சைக்காரன். அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும், ஆனால் அவர் செய்யவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ அவன் மீது இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? ஆண்டவரை தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வேணா போய் போக முடியாது. ஐயோ என்னுடைய சகோதரர்லாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் போய் சொல்லிட்டு வரட்டுமா? வாய்ப்பே இல்லை. நீங்களாவது யாராவது அனுப்புங்க, வாய்ப்பே இல்லை. சரியா? ஆகையினால கிடைச்ச வாய்ப்பு இது மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோமோ, அல்லது இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளாக இருந்தாலும் இன்னைக்காவது நம்ம சிறப்பாக வாழ்ந்து நமக்கு யாரும் பகைவர் இருந்துடக்கூடாது, நம்மளையும் யாரும் பகைவராக நினச்சிடக்கூடாது. சரிங்களா? முதல்ல எனக்கு யாரும் பகைவராக இருக்கக்கூடாதுன்னு வேண்டணும் அப்படின்னாலே என்ன கிடைக்கும்? நான் வேண்டியிருக்க, ஆண்டவரே எனக்கு எந்த பகைவரும் கிடைக்கக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நிறைய பகைவர்களை அனுப்பி வைப்பார். இதுதான் யதார்த்தம். எது வேணான்னு சொல்கிறோமோ அதை அனுப்பி வைப்பார். எதுக்கு அப்படின்னா, நீ கேட்டது சாதாரண விஷயம் கிடையாது. சரியா? நீ கேட்கறது சாதாரண விஷயம். நீ எப்போ அந்த பகைவர்களை சரியாக ட்ரீட் பண்ணுறையோ அப்போ தான் உனக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொல்கிறாங்க, நமக்கு இவ்வளோ விரோதிகள் இருக்காங்க, நம்மளோட போர்த்தவருக்கு என்ன பண்ணலாம்? லிங்கன் என்ன சொல்கிறாரு? நாம் அவங்கள நண்பர்களாக மாற்றிக்கலாம், அப்போ எனக்கு விரோதி இருக்க மாட்டாங்களே. புரிஞ்சுங்களா? யோசனை பண்ணணும். அதனால் கடவுள் அதைத்தான் பண்ணுவார், நமக்கு பகைவர்களை கொடுத்துட்டே இருப்பார், நாம் அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? நீ எனக்கு இது பண்ணியிருக்க தெரியுமா சொல்லி காட்டலாம் கூடாது. சரிங்களா? எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு நபர் நமது பெயரை கெடுத்திருப்பார். சரிங்களா? ரொம்ப மோசமாக பாதிப்பு ஆகியிருப்போம். இருந்தாலும் அவர் நம்மக்கிட்ட வரும்போது நாம் அவரை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் யாருங்கிறது நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் என் பேரை கெடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு கூட காமிச்சிக்க மாட்டோம். புரிஞ்சுதா? அவர் வந்து யதார்த்தமாக கேஷுவலாக அவர் எதுக்கு வந்தாரோ அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு மரியாதையோடு நாம் அவரை அனுப்பி வைக்குவோம். இவ்வளோதான். அந்த மனுஷன் ஐயோ நாம் ஒன்று பண்ணுமே, இவர் இதுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு குழப்பத்திலேயே தான் இருப்பார். சரிங்களா? ஆனால் நமக்கு தெரியும், இன்னார் தான் நம்மளோட பேரை கெடுத்தாருன்னு தெரியும், நாம் அதனால் எவ்வளோ பாதிப்புக்குள்ளானன்னு தெரியும். இருந்தாலும் வாங்கய்யா உட்காருங்க, என்ன வேணும், என்ன ஏது, நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் சௌக்கியமா, எல்லாத்தையும் கேட்டு அவங்க தேவைகளை எல்லாம் சரியாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவருக்கு நாம் இந்த விஷயம் நமக்கு தெரியுங்கிறத காமிச்சிடக்கூடாது. ஒரு எம்பாரசிங்காக இருக்கும். ஒரு வேளை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தடவை இவர் எப்படி பார்க்குறதுன்னு சங்கடப்படுவார் இல்லையா? வேண்டாம், இதை கூட கொடுத்துடக்கூடாது நம்ம பகைவருக்கு. ஆனால் கடவுள் அனுப்பிக்கிட்டே இருப்பார். எது வரைக்கும் அனுப்புவார்னா, நாம் பக்குவாகிற வரைக்கும். நமக்கு தெரியும் நம்ம கடவுள் பிள்ளையாக நடந்துகிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியணும், அவருக்கும் தெரிகிற வரைக்கும் அனுப்பிட்டே இருப்பார். சரிங்களா? ஒருவேளை நாம் ப்ரூவ் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பார். ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அனுப்புறதை நிப்பாட்டிப்பார். இப்போ என்ன பண்ணலாம்? ஏஞ்சல் என்ன பண்ணலாம்? ப்ரூவ் பண்ணணும், நிரூபிச்சு காமிக்கணும். யாருக்கிட்ட? பகைவர்கிட்டயா? பகைவர்கிட்ட நியமிச்சு என்ன பிரயோஜனம் இல்லை, அவர் வெறும் அம்பு மாத்திரம்தான். சரிங்களா? உங்கள் மீது எய்யப்பட்ட அம்புகள் தான் எல்லாருமே. அம்பை கோவிச்சுட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அம்பு அடிக்கலாம், அடுத்த அம்பு வந்துக்கிட்டே இருக்கும். கோவிச்சுக்க வேண்டியது அவர். ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீ தான் ராசா கேட்ட, எனக்கு பகைவரே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா, அதுதான் பகைவர் அனுப்புகிறேன்.
இதில் நான் அனுப்புகிற எக்ஸாமில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுடு, உனக்கு எக்ஸாமே வைக்க மாட்டேன், டெஸ்ட்டே வைக்க மாட்டேன். அது வரைக்கும் டெஸ்ட்டு வச்சுட்டே தான் இருப்பேன். பாஸ் ஆகிற வரைக்கும் டெஸ்ட் வைப்பேன். நீ பாஸ் ஆகிற தகுதியோடு இருக்கியான்னு பார்ப்பேன். ஒன்ஸ் நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா உனக்கு டெஸ்ட்டு கிடையாது. ஜெயிச்சதுக்கப்புறம் மார்க் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டு வைப்பாங்களா நமக்கு? இல்லை. ஒரு தடவை ஜெயிச்சுட்டா முடிச்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து ரிவிஷனு நம்ம மேலே விழுந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கு? ஜெயிச்சு காண்பிக்கிறது வரைக்கும். கடவுளும் அதை தான் பண்ணுவார். ஸோ அம்புகளை கோச்சிக்காதீங்க. அம்பு எய்தவனை நாம் என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாம். ஏன் சாமி? சரியான பதில் கொடுப்பார். இதனால தான். சரிங்களா? இந்த கேள்வியையும் நாம் தான் கேட்க முடியும். அடுத்து முதல்ல நாம், ஆண்டவரே எனக்கு எந்த பகைவர் இருக்கக்கூடாது, பகைவர் வேணான்னு சொல்றதுக்காது, யாரும் என்னை பகைச்சிக்க கூடாது அப்படின்னு கேட்டோம்னா என்ன நடக்கும்? அதையும் கடவுள் கொடுப்பார். அதுக்கும் நிறைய சோதனை வைப்பார். சும்மாலாம் கிடைச்சல. இதெல்லாம் ஆசீர்வாதம், இதெல்லாம் வரங்கள். சரிங்களா? இதெல்லாம் வரங்கள். பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கு இந்த வரலாம் கிடைக்காது. நாம் கேட்டோன்னா கடவுள் கொடுப்பார். ஆனால் அதுக்கு சோதனை வைப்பார். அந்த சோதனையெல்லாம் ஜெயிச்சா மாத்திரம்தான் நம்மளை யாரும் பகைவராக நினைக்கக்கூட மாட்டாங்க. கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு. எல்லாரும் பகைவராக நினச்ச சூழலும் இருந்துச்சு. ஆகையினால கேட்கறது தப்பு இல்லை, கிடைக்கும். ஆனால் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நிறைய சோதனையை நம்ம விழ வேண்டி இருக்கும். இறுதியாக, எதற்காக நான் பிறரை மன்னிக்கணும்? பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்க. இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க தப்புன்னு யார் மேலேயும் தப்பு சொல்லாத. அப்போ தான் நீயும் தீர்ப்புக்குள்ளாக அடுத்தவனை கை நீட்டாத. உன்னை கை நீட்டதற்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால யார் மேலேயும் கை மற்றவரை கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாவீர்கள். உன் கண்ணில் பாரு துரும்பு இருக்கு, எடுக்கட்டுமா? கேட்காதீங்க. உன் கண்ணில் என்ன இருக்கு? மரக்கட்டை இருக்கு. அதை முதல்ல பாருங்க, அதை சரி செய்யுங்க. ஆண்டவர் அதை தான் சொல்ல. மற்றவரை கண்டனம் செய்யாத, முத்திர குத்தாத, இன்னார் இப்படித்தான் சொல்லாதீங்க, வேண்டாம். சரிங்களா? அவங்கள கண்டனம் செய்யாதீங்க, உங்களை நீங்கள் சரி செய்துக்கோ. ஏன்னா அப்போ நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். மன்னிப்பு கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க, எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க, நன்மைகளை கொடுங்க. அப்போதான் கடவுளும் திரும்பி நமக்கு கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுங்கும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இதனுடைய பதில் சரிங்களா? யோசனை செய்து பார்த்துட்டே இருங்க. நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் குறையாம அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து நம்மளை போடும். இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நான் கொடுப்பேன், இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். சரி, கடவுள் அந்த அளவையை கரெக்டாக வச்சிருப்பார். எங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல அந்த அளவைக்கு ஏற்றவாறு தான் கொடுப்பார். ஓகே, தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன பிக்சர் பார்த்தோம். ஒரு ஏழைகள், அதாவது ஒரு பிச்சைக்காரர் தன்னுடைய செருப்பு எதில் போட்டிருந்தாருன்னா வாட்டர் கேன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு சின்ன சாதாரண ஒரு புகைப்படமாக இருக்கும். வாட்டர் கேனை மடித்து அதில் கயிறு கட்டி ஒரு செருப்பு போல் செஞ்சு அதில் நான் நிற்கிறார். சாதாரண ஒரு சின்ன படம் தான். இமேஜின் பண்ணி பாருங்கள். செருப்பு 10 ரூபாய்க்கு கூட விற்கும் இல்லைங்களா? இப்போ அவ்வளோக்கும் தெரியல செருப்பு எத்தனை ரூபாய் வேணும். ஆனால் அதை கூட வாங்க முடியாமல் ஒரு பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு? ரோட்டில் கிடக்கிற ஒரு வாட்டர் பாட்டிலை அமுத்தி முன்னால் ஒரு கயிறு கட்டி சைடில் ஒரு கயிறு கட்டி அதுக்குள்ளே காலை சொருகி அதை செருப்பாக பயன்படுத்துகிறார். இவர் நினச்சிருந்தா எங்கேயாவது போய் ஒரு செருப்பை திருடி இருக்க முடியாதா? வீட்டு வாசலில் எத்தனையோ செருப்பு கிடைக்கும். போகிற வழியில் பிச்சை கேட்குற வீட்டில் செருப்பை திருடி இருக்க முடியுமா? முடியாதா? அதை திருடுறது கூட தப்புன்னு நினச்சி இதை போட்டுட்டு இருக்காரே. எவ்வளோ விஷயத்த சொல்லுது. அடுத்தவனுக்குரியது அடுத்தவனுக்கு தான், அடுத்தவனுக்குரியது அடுத்தவனுக்கு. அது செருப்பளவு சாதாரண காலு கீழே போட செருப்பாக இருந்தாலும் அடுத்தவனுக்குரியது அது தரும். அதை திருடி கூட நான் என்ன பண்ணிடக்கூடாது? போட்டக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்க உயர்வான எண்ணம் என்ன பாரு. கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. சரிங்களா? நிறைய கொடுத்துருக்காரு. அந்த பிச்சைக்காரன் கொண்டு செருப்பு வாங்க கூட வழி இல்லாதவன் அடுத்தவன்ட்டு திருடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரி, அதைத்தான் கடவுள் 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? பிறருக்குரியதை எதையும் கவர்ந்திட விரும்பாது. சரிங்களா? பிறர் உடமையை பிறர் மனைவியை கவர்ந்திட விரும்பாது. அடுத்தவனுக்குரியது அடுத்தவனுக்குரியது தான். சரி,
அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் ஐயோ நம்ம எவ்வளோ தவறாக பிஹேவ் பண்ணுறோம், இப்படி நடந்துக்கிறோமே, திருடுறது தப்பாச்சு, அடுத்தவனுக்குரியதை எடுத்துக்க நினைக்கிறது தப்பாச்சு, இந்த பிச்சைக்காரன் நினச்சா அதை செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை, அவரை விட நம்ம கேவலமாக நடந்துக்கிறோமா அப்படிங்கிற எண்ணப்பாடு வந்துச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும். சரிங்களா? ஆக நாம் கடவுளுடைய பிள்ளையா ஒவ்வொரு நாளும் நம்மை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்கிறது. அதை நம்ம செய்யணும். சரிங்களா? ஆக இப்போ நாம் கடவுள்கிட்ட கேட்போம். இன்னைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு கொடுத்த செய்தி, நான் செய்ய போகிற விஷயம், ஒருவேளை செய்ய முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன், ஒரு மண்ணை சார்ந்த மனிதனாக வாழ்ந்து மண்ணிலேயே மடிஞ்சு போயிடுவேன்னு சொன்னால் அது காரணம் என்னுடைய கடினமான உள்ளமாக தான் இருக்கும். அது மாறணும். நான் கடவுள் பிள்ளைங்கிறத நிரூபணம் பண்ணணும், கடவுளுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு எனக்கு வரம் தேவை, நல்ல புத்தி தேவை, நல்ல சிந்தனைகள் தேவை. கடவுளே எனக்கு தாங்க. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். கல்லான இதயத்தை எடுத்து வீடு, என்னை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. கல்லான இதயத்தை எடுத்து வீடு, என்னை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏழையோர் துன்பம் நினைக்க விடு. அன்பாண்டவரே இயேசு சுவாமி, முது பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் தூய ஆவியினால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள ஜீவனாலே அருள் பொழிவு பெற்றிருக்கிற நாங்கள், திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாங்கள் உண்மையே பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்கிறோம். விண்ணை சார்ந்த வாழ்வு வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்தி கொள்ளவும், அன்பாண்டவரே உமது பிள்ளை என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கவும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் சாமி. எங்களை சார்ந்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை முழுமனதோடு நேசிக்கவும், எங்களை பகைப்பவர்களை கூட நாங்கள் மன்னிக்கவும், அவர்கள் மீது இரக்கம் காட்டவும், அவர்களுக்கு நன்மை செய்யவும், எங்களுக்கு எவ்வளவு நன்மை வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோமோ அதே அளவு நன்மையை பிறருக்கு கொடுக்கவும் நீர் எங்களை பக்குவப்படுத்தி எடுப்பீராக. எங்களது பகைவர்களை குறித்து நாங்கள் தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுகிறோம். அவர்கள் எங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனைகள் என்று நினைத்து அந்த சோதனையிலே, அந்த பரீட்சையிலே நாங்கள் ஜெயிப்போம் சுவாமி. அவர்களை நன்றாக நாங்கள் மதிப்போம் சுவாமி. பகைவர்களை நேசித்து பகைவர்களுக்கு நன்மை செய்து பகைமையே இல்லாத ஒரு நிலையிலே எங்களது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் சாமி. எங்களுக்கு நீர் உதவுங்கள். உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை போல துன்பத்தின் உச்சியிலும் கூட பகைவர்களுக்காக ஜெபிக்கிற, பகைவர்களை மன்னிக்கிற உன்னதமான மனதை எங்களுக்கும் தந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளாய் நாங்கள் ஒரு நாள் முன்பாக நிற்கிற போது நீர் கேட்பீரே, உன் முன்பாக நான் அனுப்பிய பகைவர்களை என்ன செய்தாய், அவர்களை வெறுத்தாயா மன்னித்தாயா என்று கேட்கிற போது மன்னித்தேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற மனநிலையை எனக்கு தாரும். வாழ்வு நிலையை, பக்குவப்பட்ட உயர்வான நிலை எனக்கு தாரும் சுவாமி. உமது பிள்ளையாய் உம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை எனக்கு தாரும் சுவாமி. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதி. அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களுடைய திருப்பலியானது அற்புதராஜ், அற்புதமேரி, ஆண்டனி லாரன்ஸ், பிரியா ஜாய்